வணக்கம் மக்களே. பூசணி விதையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். பூசணி விதையில நார் சத்து, புரதம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் இ ஆகிய சத்துக்கள்லாம் நிறைவான அளவில் இருக்கு. மேலும் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம் ஆகிய அத்தியாவசியமான சத்துக்களும் பூசணி விதைகளில் நிறைவாக இருக்கு. 100 கிராம் பூசணி விதைகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் 600 கிராம் கலோரிகளை உங்களால் பெற முடியும். புரோஸ்டேட் வீக்கம், நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகிய மூன்றுமே ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 3 நோய்களையுமே உங்களுக்கு குணமாக்கக்கூடிய சக்தி பூசணிக்காயுடைய விதைகள் இருக்கு. பூசணிக்காயுடைய விதைகள்ல பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதோட பல்வேறு சுகாதார நலன்களை உள்ளடக்கி இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாரடைப்பு குணமாக நீங்க பூசணி விதையை எடுத்துக்கலாம் மக்களே. மாறி வரக்கூடிய உணவு முறை மற்றும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளை சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இது போல பல காரணங்களால சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே இப்பெல்லாம் மாரடைப்பு பிரச்சனை ஏற்படுது. மாரடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு கையளவு பூசணி விதை சாப்பிட்டு வருவது ரொம்பவே நல்லது. அல்லது அந்த பிரச்சனை வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க இப்ப இருந்தே பூசணி விதைகளை சாப்பிட்டு வரலாம். மேலும் இந்த பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் ஃபைட்டோஸ்டெரோஜன்ஸ் இருக்குது பாத்தீங்களா. ஸோ இது எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து ரத்த அழுத்தத்தை உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்கன்னா, பிளட் பிரஷர், அதை உங்களுக்கு சீராக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நீங்க பூசணி விதையை எடுத்துக்கலாம். உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பூசணி விதை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு முக்கிய காரணம் உடல் இருக்கக்கூடிய துத்தநாக சத்து குறைவு தான். ஸோ அந்த ஜிங்க் சத்து நமக்கு வேணும் அப்படின்னா துத்தநாகம் உடல்ல இல்லாமல் போவதால் நமக்கு இருமல், சளி, காய்ச்சல் போன்றவெல்லாம் ஏற்படும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க தினமும் உணவுல பூசணி விதைகளை சேர்த்துக் கொள்வது சிறந்தது. பூசணி விதையில அதிக அளவு துத்தநாக சத்து இருக்கிறதால உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் குணப்படுத்தப்படும். சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று வியாதிகள் இது எதுவுமே உங்களை அண்டாதவாறு நீங்க பாதுகாப்பாக இருக்கலாம். சர்க்கரை நோய் குணமாக நீங்க பூசணி விதை எடுத்துக்கலாம் மக்களே. பூசணி விதையை பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோலாக வைக்கும். சர்க்கரை நோய் குணமாக சாப்பிடக்கூடிய விதைகள்ல ஒன்று இந்த பூசணி விதை. இந்த பூசணி விதைகள்ல அதிகப்படியான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கிறதால இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு இது பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். அந்த இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்க செஞ்சு பிளட்ல சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். கல்லீரலை பாதுகாக்க பூசணி விதைகளை நீங்க எடுத்துக்கலாம். பூசணி விதையில நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய அளவு இருக்கிறதால கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கிருமிகள் வெளியேறி கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கல்லீரல் சீராக இயங்குறதுக்கும் உதவிகரமாக பூசணி விதைகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க, கல்லீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்த, வராமல் தடுக்க பூசணி விதையை எடுத்துக்கலாம். தூக்கமின்மை குணமாக நீங்க பூசணி விதை எடுத்துக்கலாம் மக்களே. ஒரு சிலருக்கு மன அழுத்தம், கவலை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்ற காரணங்களால தூக்கம் சரியாக வராது. தூக்கமின்மை பிரச்சனை சரியாக உங்களுக்கு நீங்க பூசணி விதைகளை நீங்க எடுத்துக்கலாம். பூசணி விதை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் தூக்கத்தை தூண்ட செய்யும். ஸ்டெரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை உங்களுடைய மூளையில சுரக்க வைக்கும். இதனால உங்களுக்கு மன அமைதி கிடைச்சி உங்களுக்கு நன்றாக தூக்கம் வரும். வெதுவெதுப்பான நீர்ல 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை பொடி கலந்து நீங்க அரை மணி நேரத்திற்கு முன்பு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அதை குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை உங்களால் பெற முடியும். உங்களுடைய உடல் வலிமை பெறுவதற்கு பூசணி விதையை நீங்க எடுத்துக்கலாம். அதிக வேலை காரணமாக பலருக்கும் உடல் சோர்வு இருக்கும். இதனால உடல் இருக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு குறைந்து காணப்படுவாங்க. எப்பவுமே ஒரு விதமான சுறுசுறுப்பு இல்லாம சோர்வாகவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் உடல் புத்துணர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னா பூசணி விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு அதை சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அந்த ஒரு பொடியை அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பூசணி விதையுடைய பொடியை நீங்க பாலில் பார்த்தீங்கன்னா கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதனால உங்களுக்கு உடல் வலிமை பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மாதவிடாய் பிரச்சனை நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு வயிற்று வலி, உடல் சோர்வு, தலைவலி, எரிச்சல் போன்றவை எல்லாம் ஏற்படும். இதை குணமாக்க பூசணி விதையை நெய்யில வறுத்து தினமும் நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி டைம்ல மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்வதற்கு பூசணி விதை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கவும் குணப்படுத்தவும் பூசணி விதைகளை நீங்க எடுத்துக்கலாம். வயதானவர்களுக்கு கனிமச்சத்துக்களுடைய அளவு குறைந்து எலும்புகள் இருக்கக்கூடிய அடர்த்தி குறைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் உண்டாகும். பூசணி விதையில இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளுடைய வளர்ச்சியை அதிகரித்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்க பூசணி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சால்வ் ஆயிடும். ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதையும் பூசணி விதைகள் குணப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பூசணி விதை உங்களுக்கு அதிகரிக்கும். அப்படின்றதால பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பூசணி விதையை சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.